ஒரு வழியா இந்த வாரத்தோட ஃப்ரைடே வந்தாச்சு. அப்புறம் என்ன, வீக்கெண்ட் மோட ஆக்டிவேட் பண்ணிட வேண்டியதுதான். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளா ஓட்ஸ் வித் ஃப்ரூட்ஸ் தான். இந்த கீரைய செவ்வாய்க்கிழமை வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். ஆனா 2 நாள் உடம்பு சரியில்லை, அது பண்ணல இது பண்ணலன்னு சொல்லி ஃப்ரைடேவே வந்துருச்சு. நல்ல வேளை நல்லாதான் இருந்துச்சு. லஞ்சுக்கு பாலக்கீரை கடையல், நாட்டவரக்காய் பொரியல், முட்டை பொரியல், நெல்லிக்காய் ஊறுகாய் இதெல்லாத்தையும் வச்சு சூப்பரா சாப்பிட்டு முடிச்சாச்சு. பொங்கல் முடிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரமா அந்த கரும்பு அங்கேயே தான் இருந்துச்சு. அப்பெல்லாம் சாப்பிடணும்னு தோணல. இன்னைக்குதான் சாப்பிடணும் போல இருக்கு. அதுவும் நைட்டு 7 மணிக்கு சாப்பிடணும் போல இருக்குன்னு வெட்டி தர சொல்லி அப்புறமா சாப்பிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் பொங்கல் அன்னைக்கே இந்த கரும்பு சாப்பிட்றது ஒரு டாஸ்கா வச்சிருப்போம். எல்லாரும் சுத்தி உட்காந்து அந்த கரும்பை மொத்தமா முடிக்கிறதா வேலையா இருக்கும். ஆனா இப்பெல்லாம் யாரை கேட்டாலும் கரும்பு சாப்பிட்றோன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த ஹேபிட்டே அப்படியே குறைஞ்ச மாதிரி ஃபீல். டின்னருக்கு இடியாப்பம் தான் பண்ணியிருந்தோம். அதுவும் நாங்க ஒரு ஃப்ளேவர்லாம் வச்சா சாப்பிட மாட்டோம்னு ஒரு ஆள் வேற என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். சரி போனா போதும்னு ஸ்வீட்டுக்கு தனியா எடுத்து வச்சு, லெமன் தனியா போட்டு தாளிச்சு, பன்னீர் தனியா போட்டு தாளிச்சு, சபா